வணக்கம் மக்களே. ஷேர் மார்க்கெட்டில் மெயினாக வந்து ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டெய்லியுமே ட்ரேட் பண்ணுறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லியில் ட்ரேட் பண்ணுறவங்க, மந்த்லி ட்ரேட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்விங் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த ட்ரேடிங் பண்ணும்போது மெயினாக வந்து காசு அதிகமாக லாஸ் பண்ணக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் தான். இந்த ஆப்ஷன்ஸில் இந்த ஆப்ஷன்ஸில் ஏன் இவ்வளோ பேர் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப எமோஷனல்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து என்னதான் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பில்ட் பண்ணி வச்சிருந்தாலும் எமோஷனல்ஸ் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா நம்ம லூஸ் பண்ணுவோம் தான். சரிங்களா? ஓகே. அப்போ ஒரு ட்ரேட் வந்து செட்டப் இருக்கும்போது ஒரு மெயினான ஒரு விஷயத்த ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து பார்க்க மறந்துடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். சரிங்களா? அது என்ன ஒரு டேட்டானா மெயினாக வந்து ஆப்ஷன்ஸில் நிறைய இருக்கு. இண்டிகேட்டர் இருக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிறைய வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த நீங்க பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த ஃபேக் பிரேக் அவுட்டு, இது ஏன் கீழே போகுது, இது ஏன் மேலே போகுது, இந்த விஷயத்த நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டெய்லியுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ன்றது மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த டேட்டா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓஏ. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் வீடியோ. நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. திடீர்னு ஸ்கிப் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல தள்ளி போனீங்க அப்படின்னா அது உங்களால் கேப்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சில விஷயங்கள் வந்து சாதாரணமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம அதை சரியாக பார்க்க மறந்துடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்கும். நல்லா ஒத்து பாருங்க, நிறைய கவனிங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓஏ டேட்டா. ஸோ ஓஏ டேட்டா மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ரோக்கர்லையும் ஷோ பண்ணுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் ஒவ்வொரு ப்ரோக்கருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அந்த டேட்டாஸ் வந்து அப்டேட் ஆகிறது வந்து ஒரு 1 மினிட் ஆகலாம், இல்லை 5 செகண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கலாம் அந்த டேட்டாஸ் பார்க்கறது. சரிங்களா? அந்த ஒரு டேட்டா வந்து எப்படி இருக்குன்னா, சரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்குள்ள என்ன இருக்கும், சரிங்களா, அந்த டேட்டா எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஸோ அது எப்படின்றத பார்த்துக்கலாம். சரி, ஓப்பன் என்னன்றத ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லிடுறேன். இந்த ஷேர் மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட். அவுட்ஸ்டாண்டிங் நல்லா பார்த்துங்க, நாட் க்ளோஸ்டு. அவுட்ஸ்டாண்டிங் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ், ஆப்ஷன் ஆர் ஃபியூச்சர்ஸ், ஓகேங்களா, தட் ஹாவ் நாட் எட் பீன் செட்டில் ஆர் க்ளோஸ்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஒரு இப்போ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கவுண்ட் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கவுண்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணதில்ல, அந்த கான்ட்ராக்ட் அந்த அந்த கவுண்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எனக்கு வந்து ஒரு 10 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், 10 டேட்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காட்டுதுன்னு வச்சுங்க. எனக்கு காட்டுக்கும் போது அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, அது வந்து என்ன சொல்றாங்க, நாட் எட் பி செட்டில்டு ஆர் க்ளோஸ்டு. அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து ஓப்பன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு ஒரு ஓஐக்குள்ள, ஐ மீன் ஒரு ஓஐ டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஓஐக்குள்ள ஒரு பையர், ஒரு செல்லர் அப்படி இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் ஒரு ஓஏன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு செல்லர் வித்திருக்காங்க, இன்னொரு பையர் அதை வாங்கியிருக்காங்க. அப்ப இது 2 பேரும் சேர்ந்த ஒரு கவுண்ட் தான் வந்து ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ ஓஏ வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 செல்லர் வந்து வித்திருக்காங்க, 10 பையர் வந்து அந்த வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓஏ கவுண்ட் வந்து 10ன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஓஏ டேட்டா என்றது என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஒரு செல்லர் இருக்காங்க, ஒரு பையர் இருக்காங்க, அது 2 பேருமே சேர்ந்தாதான் ஒரு ஓஏ டேட்டான்றது நமக்கு வந்து இப்போ வந்து இந்த வீடியோ மூலமா வந்து உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து 2 பேர் வந்து வந்து போவாங்க. யார் அப்படின்னா, செல்லர் வருவாங்க, திரும்ப பையர் வருவாங்க, அப்புறம் பையர் போவாங்க, அப்புறம் செல்லர் வரும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு வந்து வந்துட்டே இருப்பாங்க. அப்ப மார்க்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் யார் உள்ள வருவா அப்படின்றது நம்ம அடுத்த கொஸ்டினா போகும். அப்ப யாரு தான் வரா? இப்போ நீங்க வந்து ஒரு செல்லர்னா, யாரோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணணும். கரெக்ட்டா? செல் பண்ணனா, எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையர் வந்து அதை பை பண்ணிப்பாரு. தேவைன்னா அந்த இதை பை பண்ணிப்பாரு. அப்ப மார்க்கெட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு நீங்க வந்து கோயம்பேடு மார்க்கெட் ஏதோ ஒண்ணு ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட்டில் காலையில ஒரு 4 மணிக்கு வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது, அது காலையில உள்ள யார் ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கெட்டுக்குள்ள போய் என்டர் ஆகும்? பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கறது கவர்மெண்ட். சரிங்களா?
அந்த மார்க்கெட்டுல ஃபர்ஸ்ட் யாரு போய் வியாபாரம் பண்றதுக்குள்ள உட்காருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செல்லர் தான் ஃபர்ஸ்ட் அவரோட ப்ராடக்ட்டை தூக்கிட்டு போயிட்டு வைக்கிறார். ஓகேங்களா? அப்ப அந்த ப்ராடக்ட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராருக்கு எவ்வளவு வேணுமோ எந்தெந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை பை பண்ணிப்போம். சரியா? திரும்ப இது வாங்குறது விற்கிறதுன்றதை விட ஒரு மார்க்கெட்டுக்குள்ள யாரு வரான்றது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்ல இது ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தேதி. ஸோ மார்க்கெட்டுக்குள்ள செல்லர் தான் ஃபர்ஸ்ட் வராங்க, அதுக்கப்புறம் தான் பையர் அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு வர்றாரு. அப்போ ப்ராடக்டை தூக்கிட்டு வர்றது யாரு? செல்லர் தான் தூக்கிட்டு வர்றாரு. அதை ஞாபகம் வச்சுங்க. அதுதான் வந்து ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க மெயினா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு இது வந்து ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டா நம்ம வந்து ஓஏன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து ஆப்ஷன்ஸ்னா என்ன? ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல தானே அது ஒர்க் ஆகுது. ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்பிரி டே இருக்கா? இந்த கான்ட்ராக்ட் இந்த இப்போ நான் வாடகை எடுத்துக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு எனக்கு இந்த 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 இதுல நான் வாடகை எடுத்துக்கிறேன்னு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறீங்களே, ஸோ அதுதான் கான்ட்ராக்ட். அப்போ அது வந்து ஒரு டெட் எண்ட். ஸோ ஓனர் கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு சம் பீரியட்ஸ்க்கு நீங்க கடன் வாங்கி வச்சுக்கிற மாதிரி தான். அப்படின்னா ஓகேங்களா? புரியுதா? நான் அது வரையும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான். அப்போ அந்த டேட் வரும்போது நீங்க என்ன பண்ணணும், செட்டில்மெண்ட் பண்ணணும். அப்போ ஆப்ஷன்ஸ்ல ஒரு ப்ரீமியத்தை செல் பண்ணா ஒருத்தர் பை பண்ணிட்டா கண்டிப்பா அதை வந்து அந்த டேட்டுக்குள்ள அதை செட்டில்மெண்ட் பண்ணு. கரெக்டா? அப்ப அதுக்கான டைம் பீரியட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஒரு எக்ஸ்பிரி டேன்னு ஒன்று இருக்கா, அதுதான் அந்த டைம் பீரியட். எக்ஸ்பிரி டேனா ஒன்றும் கிடையாது, இதுதான் சிம்பிள். ஓகேங்களா? அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்னது வாங்கியிருந்தா வித்துருக்கணும், வித்தா வாங்கிடணும், வாங்கினா வித்துடணும், வித்தா வாங்கிடணும். இதுதான் கணக்கு. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாட்டிலோட விலை நான் என்ன பண்றேன், மார்க்கெட்டுக்கு புதுசா ஆப்ஷன் செல்லா இருக்கிற நானு நான் என்ன பண்ணேன், இந்த பாட்டில தூக்கிட்டு வரேன். இதோட மதிப்பு 100 ரூபா. அப்ப அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ்ல பார்த்துருப்பீங்களே, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல 100 ரூபாய், 200 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் ஓடும்ல. சரிங்களா? ஓடும். அதே மாதிரி இந்த இந்த பாட்டிலோட விலை 100 ரூபான்னு வச்சுங்க. நான் வந்து ஒருத்தன்ட்ட வந்து இப்படி வந்து வச்சுட்டு, இது நீங்க வந்து 100 ரூபாய் விற்கிது, நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்றேன். இது 100 ரூபாய் இருக்கு, இது 100 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கன்னு சொன்னேன். அந்த பையர் என்ன பண்ணா 100 ரூபாய் கொடுத்து இந்த பாட்டிலை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். அப்போ அதோட அதோட கால வரையறை பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 1 வீக். ஓகேங்களா? இது 1 வீக்ல ஒரு செல்லர் என்ன நினைச்சு கொடுக்குறாரு, இந்த ப்ராடக்ட் வந்து 100 ரூபாய் இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் கீழே வரும், அப்போ நம்ம திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஒரு பையர் என்ன பண்றான், இந்த ப்ராடக்ட் விலை 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா 130 ரூபா போகும், அப்போ நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். இப்படி நினைக்கும் போது இந்த இடத்துல தான் மெயினா வந்து மாற்றுறது யாரு அப்படின்னா ஆப்ஷன் பையர் கிடையாது, சாரி ஆப்ஷன் செல்லர் கிடையாது, ஆப்ஷன் பையர் நிறைய மாட்டிப்பாங்க. அப்படின்னா ஏன் அப்படி வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, கரெக்டான டைம்ல நீங்க வந்து ஆப்ஷன் பையர் வந்து வித்துட்டு வெளியே போயிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாற்றத்துக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டு, அப்போ ஆப்ஷன் பையருக்கு என்ன ஆகணும், மார்க்கெட் மேலே போனாதான் அவனால காசு சம்பாதிக்க முடியும். ஆப்ஷன் செல்லருக்கு 100 ரூபா வித்ததை 10, 20 ரூபா, 30 ரூபா கீழே போயிடுச்சுன்னா செல்லருக்கு லாபம். ஏன்னா 100 ரூபா அவர் கொடுத்துட்டு தான் இந்த பாட்டில் எடுத்துட்டு போயிட்டார். ஆனா திரும்ப அவர் வரும்போது நான் எவ்வளவு கொடுத்தா போதும், 60 ரூபா 30 ரூபா கொடுத்தா போதுமா? இப்ப பையருக்கும் செல்லருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன பாருங்க. பையர் இந்த பாட்டிலோட 100 ரூபாய் 110, 120, 130ன்னு போயிடுச்சுன்னா செல்லருக்கு லாபம் நஷ்டமானு கேட்டீங்கன்னா நஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா திரும்ப அந்த பாட்டில எவ்வளவு கொடுத்து வாங்கணும், 130 ரூபா கொடுக்கும். எக்ஸ்ட்ரா 30 ரூபா அவன்கிட்ட கொடுத்துட்டு தான் இந்த பாட்டில என்னால வாங்க முடியும். நான் 100 ரூபாய்க்கு இந்த பாட்டில அவன்கிட்ட வித்துட்டேன், அதனால என்ன பண்ண 100 ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டேன். என்கிட்ட 100 ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டேன். பையர் என்ன பண்றது, இந்த பாட்டில 100 ரூபாய்க்கு இந்த பாட்டில் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா நம்மளுக்குள்ள கான்ட்ராக்ட் என்ன இருக்கு, 1 வீக்குக்குள்ள திரும்ப பாட்டில ரிட்டர்ன் பண்ணுன்றதா நம்மளோட கான்ட்ராக்ட். அப்போ ஓகே, அந்த 1 வீக்குக்குள்ள பிரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆயிட்டே இருக்கும். பிரைஸ் அதிகமா இருக்கும்போது நீங்க வித்துட்டு வந்துடலாம். என்கிட்ட தான் விற்கணும்னு அவசியம் இல்லை. எப்ப எவன் விற்கிறான், எப்ப ஒருத்தன் செல் பண்றானோ அவன்கிட்ட நீங்க வித்துட்டு வந்துட்டே இருக்கலாம். திரும்ப யார் பை பண்றானோ அவங்கள்ட்ட வித்துட்டு நீ வந்துட்டே இருக்கலாம். ஸோ அவர் திரும்ப என்கிட்ட வரா 130 ரூபாய்க்கு வந்து மார்க்கெட் ஏறி போச்சு, நான் உங்கள்கிட்ட வித்துறேன்னு சொல்றேன்னா சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறேன். எவ்வளவு 100 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டா, திரும்ப நான் அவர்கிட்ட எவ்வளவு கொடுக்கணும், 30 ரூபாய் திரும்ப கொடுக்கணும்ல. அப்ப நான் என்ன பண்ணும், 130 ரூபாயா கொடுத்துட்டு தான் அந்த பாட்டில் எடுக்க முடியும். கரெக்டா?
130 கொடுத்தா இந்த பாட்டில நான் எடுக்க முடியும். ஓகே, ஒருவேளை பையர் வந்து 80 ரூபா 70 ரூபான்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க, இந்த பாட்டில் ரிட்டர்ன் வந்து கொடுக்க வராரு. கொடுக்க வரும்போது அவர் என்கிட்ட ஆல்ரெடி எவ்வளவு பே பண்ணியிருக்காரு? 100 ரூபா பே பண்ணிட்டாருல, 100 ரூபா பே பண்ணிட்டாரு. ஆனா நான் இதை எடுக்கும் போது எவ்வளவு கொடுத்தா போதும்? அவர்கிட்ட திரும்ப 70 ரூபா கொடுத்தா போதும். கரெக்டா? 70 ரூபா அவர்கிட்ட கொடுத்தா போதும். ஏன்னா 30 ரூபா எனக்கு லாபம். ஆனா பாட்டில் என் கைக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சு. பாட்டில் என் கைக்கு ரிட்டர்ன் திரும்ப வந்துச்சு. இது பேர் தான் ஸ்டார்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த நடுவுல சில விஷயங்கள் இருக்கு. அது ஏன் வந்து பையர்ஸ் மேக்ஸிமம் லூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோல வேணா பார்க்கலாம். பையர்ஸ் மேக்ஸிமம் லூஸ் பண்றதுக்கான இது வந்து டைம் டிக்கேன்னு ஒரு வேல்யூ, டைம் டிக்கேன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனாலதான் மேக்ஸிமம் வந்து லாஸ் மேக்கிங்ன்றதை பண்றாங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து என்னன்னா, நான் சொன்னல இந்த பிரைஸை மேல விடாம தடுக்கிறதுக்கு என்ன வழியோ ரெண்டு சைடும் அணை கட்டிடுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ஷன்ஸ்குள்ள மார்க்கெட்டுக்குள்ள யார் வரா யார் போறா அப்படின்றது தெரிஞ்சுது. இன்னும் நம்ம ஓஏ டேட்டாக்குள்ள வரவே இல்லை. ஓகேங்களா? ஓஏ டேட்டாக்குள்ள இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு தெளிவாகும். ஓகே, ஆப்ஷன்ஸ்ல கால் ஓஐ அண்ட் புட் ஓஐன்னு ஒன்று இருக்கு. அதாவது இது நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா, ஒரு வாக்கியா ஓடுது. ஃபர்ஸ்ட் ஒரு அணை கட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தண்ணி ஓடாது, கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கும். அதுக்கப்புறம் அந்தாண்ட ஒரு அணை கட்டுறாங்க. நடுவுல தண்ணி நின்றுமா? தண்ணி நின்றுமா? நின்ற உடனே இந்த சைட்ல வந்த மீனை இங்க தட்டுறாங்க, அந்த சைட்ல போறோமா மீனை அங்க தடுத்துறாங்க. அப்ப இதுக்குள்ளேயே டைம் ஆகிட்டே இருக்கா? இந்த டைம் இருக்கும்னா பிரீமியம் கீழே போகுமா? அப்ப என்ன பண்ணுவோம்? வித்துட்டு வெளியே போயிட்டே இருப்பான். அப்ப ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸும் கால் சைட்ல அதிகப்படியான ஒய் அண்ட் புட் சைட்ல ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் அதிகப்படியான ஒய் வச்சுட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட் இங்க போகும்போது திரும்ப இங்க வரும், மார்க்கெட் மேல போகும்போது திரும்ப கீழே வரும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் அடிச்சு என்ன பண்ணுன்னா, அந்த எக்ஸ்பிரி டேன்றதுல வந்து நமக்கு வந்து என்னன்னா அவுட் ஆஃப் த மணியில இருக்கிறது எல்லாமே 0 ஆயிடும். ஸோ மேக்சிமம் வந்து இந்த ஓஏ வந்து இப்படிதான் அவங்க மேனிபுலேஷன் பண்ணுவாங்க. அப்ப ஓஏ டேட்டாவை எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, எந்த இடத்துல அதிகப்படியான ஓஏ இருக்கோ அது வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அது தனியா வீடியோ தான் போடணும். ஓகே, ஸோ ஓஏ டேட்டா வந்து பார்க்க தெரிஞ்சுக்கிச்சுன்னா, இப்போ ஓஏ டேட்டானா என்னன்னு தெரியும். எங்க அதிகப்படியான ஓஏ இருக்கோ அது வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டண்டாகவும் ஆக்ட் ஆகும். நீங்க சப்போர்ட் எங்க பார்க்கணும்னா, புட் சைடில் எந்த இடத்துல அதிகப்படியான ஓஏ இருக்கோ அது உங்களுக்கு சப்போர்ட். கால் சைடில் எந்த இடத்துல அதிகப்படியான ஓஏ இருக்கோ அதுதான் உங்களோட ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்க வந்து இதுல நீங்க தாராளமா அதில் பார்க்கலாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து ஓஏனா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஓஏக்குள்ள யார் இருப்பா. ஓகேங்களா? இதுல ஏதாவது சில டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம், அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது உங்களுக்கு டவுட் என்ன மாதிரி அந்த டவுட்னா அந்த டவுட்டை தூக்கி போட்டு அதுக்கு தனியாக நான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து தாராளமாக போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை.